இன்னைக்கு 22nd July 2024 when the ZA the mill van cast. நம்ம படிக்கிற தலைப்பு வந்து மதரோட கொட்டேஷன்ஸ்ல la foi en la grâce et l'aide divine, the faith in the divine grace and the divine help. இந்த தலைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க வந்து இப்ப இதுதான் நம்ம படிக்க போறோம். இதுல ஒரு சின்ன இதெல்லாம் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அன்னைக்கு இந்த தவறு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. முதல்ல படிச்சிடறேன். Apparent un ordre nouveau et meilleur est en train de se former. Mais pour le voir, il faut avoir foi à la grâce divine. Courage. 13 octobre 1956. À travers ce chaos. இந்த இடத்துல சிஹெச்னு வந்திருந்தா கூட இஷ்னு படிக்காம இங்கிலீஷ் மாதிரிமே, இங்கிலீஷ்ல நம்ம கேயாஸ்ன்னு அந்த எஸ்ஸையும் சேர்த்து படிப்போம். பிரெஞ்சுல வந்து அந்த எஸ் மட்டும் சைலண்ட். கேவோ கேவோ. இது கொஞ்சம் வேகமா பண்ணா மயில் அகவரமா இருக்கு. கேவோ கேவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, சும்மா ஒரு நினைவுக்காக சொல்றேன் நான். அத்ராவர் ச கேவோ. இப்ப அத்ராவர்னா குழப்பங்கிற அதே பொருள் தான். த்ரூ திஸ் அப்பேரண்ட் கேவோ அப்படின்னு அர்த்தம். த்ராவர்னா த்ரூ, டிராவர்ஸ் அப்படிங்கிறது த்ரூ திஸ். இது அப்பேரண்ட் மேற்போக்கா பார்க்கும்போது குழப்பமா இருக்கும். அண்ட் ஆர்டர் நுவோ ஏ மெய்யர். அப்ப அது ரெண்டு விதமா படிக்கணும். ஆர்டருக்கு நுவோவும் இருக்கு, மெய்யர் இருக்கு. நுவோனா நியூன்னு இருக்கும், மெய்யர்னா பெட்டர், குட்ங்கிற பொருள்ல வரும். பெட்டர்னா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ an order nouveau et meilleur, a better and good order est en train de se former. Entrain அப்படின்னா அந்த ட்ரெயினுங்கிற அந்த பொருமை அப்படியே வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இட் இஸ் பீயிங் ஃபார்ம்ட், அது உருவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த அப்பாரான்னு இந்த இடத்துல இஎன்டி உச்சரிக்கணும். ஏன்னா இது வந்து அந்த ப்ளூரலுக்கு இஎன்டி வந்தா எப்பவுமே உச்சரிக்க கூடாது. இங்க வந்து ப்ளூரல் உடைய அது வந்து அப்பேரன்ங்கிற அட்ஜெக்டிவ் தான் வருது. அதனால இது வந்து தயவு செய்து ஒரு வினைச்சொல்லாக அப்பியர்ங்கிற மாதிரி நினைக்காது. ஸோ travers apparent un ordre nouveau et meilleur est en train de se former. Former not to form இருக்கும். may not but pour le voir. இந்த பூங்கிறது ஃபார், லங்கிறது அந்த ஆர்டர் நுவோ அல்லது இது இருக்கு இல்லையா, புதிய ஆர்டர் வந்து கொண்டிருக்கு, புதிய ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு வருகிறது, புதிய மிக சிறந்ததாக முன்பை விட சிறந்ததான ஒரு ஒழுங்குமுறை வந்து கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு. இதெல்லாம்ங்கிறது இட்டுங்கிற பொருள்ல வரும். டு see that. இங்கிலீஷ்ல இட்டு பின்னாடி போயிடும், பிரெஞ்சுல நம்ம தமிழ் நாம் அதை பார்ப்பதற்குங்கிறதுக்கு கூங்கிறதுக்கு பூர் வந்து அதைங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உவானா பார்க்கறதுன்னு வரும். ஸோ மே அதை பார்ப்பதற்கு so one must have the faith in the divine grace. குராஜ்னா கரேஜ்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பி சியர்ஃபுல், சியர் அப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இதெல்லாம் மனம் தளராது. ஏன்னா கேவாஸ் இருக்கும்போது ரொம்ப மனம் தளர்ந்து போயிருப்போம். அந்த மன தளர்ச்சி எல்லாம் வேண்டாம், தைரியமா இருங்க அப்படின்னு. யாம் இருக்க பயமேங்கிற சொல்லலாம் நம்ம பார்த்து பழகினவங்க. ஸோ அதே போல இங்க இறை அருளின் மேல் நாம் வந்து நம்பிக்கை இருந்தால் அந்த ஒரு புது பார்த்தா இப்ப ஒண்ணு வேண்டாம் 2 நாள் முன்னாடி இந்த அவுட்டேஜ்னு ஒண்ணு பார்த்துருப்பீங்க மைக்ரோசாஃப்ட்ல. உலகத்தையும் கொஞ்சம் ஒரு நாள் பக்கம் புரட்டி போட்ட மாதிரி பல விமான இதெல்லாம் போய் ஒரு குழப்பமான நிலை இருந்துச்சு. இந்தியால சைனால சுத்தமா இல்லைன்னு கேள்விப்பட்டேன், பெய்ஜிங்ல எல்லாம். அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில ஒரு யோசிச்சு பாத்தீங்கன்னா
2Kன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னா யாருமே அதுக்கு முன்னாடி யோசிக்கல. கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 1999 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 2K வந்தோன்னு பெரிய பிரச்சனை. அந்த 2000 பத்தி யாருமே யோசிக்கல. ஸோ அது கோபால் வச்சு அது சரி பண்ணாங்க. ஒரு புதிய ஆர்டர் வருது. அதே மாதிரி மேல் போக்குல பார்த்தா பெரும் குழப்பமாக தெரியும், தெளிவாக இருக்காது. ஆனா அதற்கு பின்னால் ஒரு நல்ல புதிய மிகச்சிறந்த ஒரு நெறிமுறை ஒழுங்குமுறை வந்து கொண்டிருப்பது. இறையர்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நமக்கு அது நம் கண்ணுக்கு தெரியும். தைரியமா இருங்க. அக்டோபர் 1956 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இதை அங்க எழுதிட்டாங்க. Mais pour le voir, il faut avoir foi en la grâce divine. கேப் குராஷ் அச்சடிக்கிறதுனா குராஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போங்கு இப்ப இவன் பெஸ்ட் ஆஃப் லக் நம்ம இங்கிலீஷ்ல சொன்னதுக்கு போங் குராஷ் தான் சொல்லுவாங்க. எப்படி வெளிநாட்டுக்கு போகும்போது போங் வயாஷ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி எக்ஸாமோ வேற ஏதாவது ஒரு வாழ்த்துறதுன்னா, புது வேலைக்கு போறாங்க, இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா போங் குராஷ்னு சொல்லுவோம். தைரியமா இரு, சேர்ஃபுல்லா இரு, மனம் தளராதே அப்படிங்கிற பொருள்ல வரும். அன்னை ஸ்ரீ அரவிந்தனுக்கு நன்றி, வணக்கம். Merci à tous.